ஜனனி, நான் உனக்காண்டி ஒண்ணு வச்சிருக்கேன். என்னது? நீனா ரொம்ப நேரமா மாதுளம்பழத்துல பூச்சி வேணும் பூச்சி வேணும் சொல்லிட்டே இருந்த. இந்த மாதிரி எங்க வீட்டுல மாதுளம்பழம் செடி இருக்கு, அதுல இந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த காய் விழுவே மாட்டேங்குது, ஓட்ட ஓட்டையா இருக்கு. என்னன்னு சொன்னேன். இதுதானே, இதுதான் தேடிட்டு இருந்தேன். இப்ப சொல்லிடுவோம் அந்த வீடியோல. வணக்கம், நான் ஜனனிஸ்ரீ. தேர்ட் இயர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம கிட்ட இந்த மாதுளம்பழத்துல ஒரு சிம்டம் காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த சிம்டம் எதனால வருது, இது வந்தா எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம், அதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்க வீட்டுல இருக்கிற மாதுளம்பழ மரத்துல இந்த மாதிரி காயா இருக்கும் போதையும் காஞ்சு போய் இருந்து ஓட்டை போட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அனார் பட்டாம்பூச்சியோட புழு தாங்க. அனார் பட்டாம்பூச்சியோட புழு எப்படி இருக்கும்னா ரொம்ப தடிமண்ணா இருக்கும். அதுக்கு மேல அதுல ரொம்ப முடியா இருக்கும். அப்ப அந்த பட்டாம்பூச்சிய என்ன பண்ணும்னா இந்த மாதிரி காயா இருக்கும் போதே அதுல முட்டையிட்டு முட்டையிட்டுக்கு அப்புறம் அந்த புழு இதுல காய்க்குள்ள அப்படியே உள்ள போய் ஓட்டை போட்டு உள்ள போய் உள்ள இருக்கிற பழத்தை எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதோட கழிவுகள் எல்லாமே இந்த ஓட்டைக்கு வெளியே இருக்கும். அப்ப இந்த மாதிரி காஞ்சு போயிருந்தாலோ ஓட்டை போட்டு அதுக்கு வெளியே கழிவுகள் இருந்தாலோ இந்த அனார் பட்டாம்பூச்சியோட புழு இருக்குது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இதோட முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா, இதுக்கு உள்ள போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளேயே கூடு கட்டி பட்டாம்பூச்சியா மட்டும்தான் வெளியே வரும். அப்படி பட்டாம்பூச்சியா மட்டும் வெளியே வரும்போது இது உள்ள போய் எல்லாத்தையும் சாப்பிட்டா அந்த பழம் வெறுமனை ஆயிரும். வெறுமனை ஆனா இது கீழே விழுந்துரும்ல, அப்படி கீழே விழாம இருக்கிறதுக்கு இந்த புழு என்ன பண்ணும்னா அது இந்த கிளைக்கும் இந்த பழத்துக்கும் உள்ள அந்த இடத்துல அதோட எச்சில் மூலியமா நூல் மாதிரி ஒண்ணு கெட்டி வச்சுக்கும். அப்படி கெட்டி வச்சிருக்கிறதுனால எவ்வளவு காத்தடிச்சாலுமே இந்த பழம் கீழே விழாம இருக்கும். ஏன்னா அப்பதானே அதுக்குள்ள இருக்கிற அந்த கூடு சேஃபா இருக்கும். அதுக்காக இது அப்படி ஒண்ணு கெட்டி வச்சு. அப்ப நீங்க இந்த மாதிரி ஓட்டை பார்த்தாலும் அதுக்கு பக்கத்துல ஒரு கழிவு பார்த்தாலும் இல்லைன்னா மேல இப்படி கூடு கட்டி இருக்கிறத பார்த்தாலும் இந்த அனார் பட்டாம்பூச்சியோட புழு தான் காரணம் அப்படின்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம அனார் பட்டாம்பூச்சியோட புழு எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம். இப்ப அது வராம தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்மளோட மாதுளம்பழ மரத்துல இந்த மாதிரி ஏதாவது பழம் காஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஓட்டை இருந்து அதுக்கு வெளியே கழிவுகள் ஏதாவது தெரிஞ்சாலும் உடனே அதை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எரிஞ்சிடணும். வேற என்ன பண்ணலாம்னா, மாதுளம்பழ மரம் இருக்கிற அந்த தோட்டத்துல எந்த ஒரு களைகளுமே இல்லாம பாத்துக்கணும். உடனே நம்ம அதை களைகள் எல்லாம் அகற்றிக்கிட்டே இருக்கணும். வேற நம்ம இயற்கையா எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம மாதுளம்பழம் பூ வச்சு காயாகிற ஸ்டேஜ்ல அது ஒரு லெமன் சைஸ்க்கு வரும்போதுதான் இந்த பட்டாம்பூச்சிகள்லாம் முட்டையிட பார்க்கணும். அதனால நம்ம அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த மாதுளம்பழத்தை நம்ம கவர் வச்சோ, பாலித்தீன் கவர் வச்சோ இல்லைன்னா பட்டர் பேப்பர் வச்சோ நம்ம கவர் பண்ணி கட்டிடணும். ஏன்னா நமக்கு புழு மட்டும் வச்சிருச்சு அப்படின்னா அந்த பழத்தை நம்மளால காப்பாற்றவே முடியாது. ஏன்னா புழு ஒரு தடவை உள்ள போயிட்டு அது கூடு கட்டிட்டு மட்டும்தான் வெளியே வரும், பட்டாம்பூச்சியாதான் வெளியே வரும்னு நான் சொன்னேன். அதனால உள்ள போனா இது எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால முட்டையிடாம தடுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு ஒரே வழி. அதனாலதான் இதை கவர் வச்சு நம்ம கெட்டிடணும் அந்த ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் இந்த மாதுளம்பழத்துல இந்த இடம் இருக்குது பாத்தீங்களா, பொமகிரானட்டோட கேலிக்ஸ், இந்த கேலிக்ஸ நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா எல்லா பட்டாம்பூச்சிகளுமே முக்காவாசி என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலதான் முட்டையிட பார்க்கணும். அப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல இதை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு முட்டையிடாம நம்ம தடுத்துடலாம். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்னா, முட்டை ஒட்டுண்ணிகள்னு இருக்குது, ட்ரைகோகிரமா சைனோசிஸ் அப்படின்றது. அதை நம்ம 1,00,000 முட்டை ஒட்டுண்ணிகளை ஒரு ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற மாதுளம்பழ தோட்டத்துல நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இந்த முட்டை எல்லாத்தையுமே, பட்டாம்பூச்சி இடுற முட்டை எல்லாத்தையுமே அது சாப்பிடும். எம்பு கரைசல் இருக்குதுல்ல, அது 2 மில்லிலிட்டர் 1 லிட்டர் தண்ணியில கலந்து பூக்கிற டைம்ல அந்த மரத்துல எல்லாம் நம்ம தெளிச்சு விடலாம். கெமிக்கல்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டைமெத்தேட், அப்புறம் மேலத்தியான், இது எல்லாமே ஒரு 10 மில்லி லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணியில கலந்து அதே மாதிரி பூக்கிற ஸ்டேஜ்ல நம்ம தெளிச்சு விடலாம். இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம இந்த அனார் பட்டாம்பூச்சியோட பூ இந்த மாதிரி பாதிக்காம நம்ம தடுத்துடலாம்.